தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தொன்றசீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி. தந்தை தாயாவானும் சாகரீங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்காவானும் எந்த நிறுத்தானாகுவானும் சரணாகுவானும் குரு. அடியேன் கட்சி தல வரலாறு சொல்ல சொன்னார் ஐயா. அதனால கட்சி ஏகம்பம் தொண்டை நாட்டு தலமாகிய காஞ்சியை உரையாட வந்துள்ளேன். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நற்றுணையாவது நமச்சிவாயவே. வேண்டிக் கொள்வேன் தவநெறியே கடன் பணி செய்து கிடப்பதே. முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளுள்ளதோ, ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளன். அது அது பொதுவாக தான் நான் பதிகை இல்லையா, இத்தலம் மூவர் முதலிகளால் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் 32வது தலம். நடுநாட்டு தலத்தில் 5வது. ஏனைய 4 தலங்களுள் திருவாலங்காடு, திருக்காலத்தி, திருவொற்றியூர், திருக்கழுக்குன்றம் ஆகும். அம்மை மணநாள் லிங்கம் அமைத்து இறைவனை பூசித்த தலம். இத்தல இறைவியின் பெயர் ஏழவார் குழலி. இத்தலம் மண்ணுக்குரியது. உலகம் உய்யவும் ஆன்மீக வழியின்படி உயிர்கள் சிவபூஜை செய்யவும் கைலையிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு அம்மை எழுந்தருளினாள். கம்பை ஆற்றங்கரையில் மணலால் லிங்கம் அமைத்து பூஜித்த பொழுது கம்பை நதி பெருக்கெடுத்து வந்தது. அம்மை பயந்து பெருமானை இறுக தழுவிக்கொண்டாள். அப்பொழுது இறைவனது லிங்க திருமேனி குழைந்து வளைந்த தழும்பும் முளைத்தழும்பும் தோன்ற காட்சி தந்து அருளினார். அந்த காரணத்தால் அவருக்கு தழுவ குழைந்த நாதர் என்ற பெயர் எம்பெருமானுக்கு உண்டாயிற்று. இறைவர் பெயர் ஏகாம்பரநாதர், இறைவி ஏழவார் குழலி. தலமரம் மாமரம், தீர்த்தம் கம்பை நதி. மாமரத்தை தலமரமாக கொண்டுள்ளமையால் இப்பெயர் பெற்றது. ஆமரம் என்பது வடமொழி சொல். இது தமிழில் வழங்கும் போது தமிழ் இலக்கணத்திற்கு ஒத்தவாறு மகரத்திற்கு இனமாகிய பகரத்தை பெற்று ஆம்பரம் ஆயிற்று. மகரத்தின் பின் ரகரம் தமிழில் மயங்காது ஆம்பரம் என்றே ஆயிற்று. ஏகாம்பரம் என்பது ஏகம்பம் என்றும் கம்பம் என்றும் அறிவிற்று. ஏகம்பத்திற்கு மட்டும் திருமுறையில் 12 பதிகங்கள் உள்ளது. இத்தலம் 4 பெருமக்களாலும் பாடப்பெற்றது. திருவாசகத்தில் கீர்த்தி திருவகளில் மாணிக்கவாசக பெருமான் ஏகம்பத்தில் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணுறு ஆயின பரிசும் என்றும், போற்றி திருவகளில் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி என்று குறிப்பிடுகிறார். இத்தல பெருமான் பிரமன் பூசித்ததால் வெள்ளைக்கம்பர் என்றும், திருமால் பூசித்த கள்ளக்கம்பர், புத்திரன் பூசித்த நல்ல கம்பர் என்ற பெயர்களும் உண்டு. இவ்வூரில் கச்சி ஏகம்பத்துடன் கச்சி மேற்றலி, கச்சி ஓனகாந்தாண்டலி, கச்சி அநேக தங்காவதம் என்ற கோயில்களும் உள்ளன. கச்சி மயானம் ஏகம்பத்தின் கொடிமரத்தின் முன்னுள்ளது. இக்கோயிலின் வாலிசம், ரிஷபேசம், சத்தியநாதேசம், கச்சி மயானம் ஆகிய தலங்கள் 4 பக்கங்களிலும் உள்ளன. இதில் கச்சி மயானம் வைப்புத்தலமாகும். மயானம் என வரும் 4 தலங்களுள் இதுவும் ஒன்று. ஏனையவை கடவுர் மயானம், காளி மயானம், நாளூர் மயானம் ஆகும். பங்குனி உத்தர திருவிழா இத்தலத்தின் பிரதான விழாவாகும். அப்பர் பெருமான் 6ஆம் திருமுறையில் மைபடிந்த கண்ணாலும் தானும் கச்சி மயானத்தின் வாசடையான் எண்ணி நல்லாள் என அருள்கிறார். இத்தலம் சுந்தரருக்கு இறைவன் இறைக்கண் தந்த தலமாகும். ரதசப்தமி அன்று சூரிய ஒளி சுவாமி மீது பட்டு படும் சிறப்புடையது. திருக்குறிப்பு நாயனார், களச்சிந்த நாயனார், ஐயடிகள்
காடவர்கோன் ஆகியோரின் அவதார தலமாகும். சாக்கிய நாயனாரின் முக்தித்தலம். இங்கே விஜயநகர மன்னர் காலத்திய ஆயிரங்கால் மண்டபம் ஒன்றுள்ளது. இக்கோயிலில் பல்லவர்கள் காலம் தொட்டு நாயக்கர் காலம் வரை பல்வேறு மன்னர்களும் திருப்பணிகள் செய்ததற்கு ஆதாரமாக கல்வெட்டுக்கள் கோயில் வளாகத்தில் உள்ளன. இப்பொழுது காணப்படும் கோபுரம் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டது. கச்சியப்ப முனிவர் கந்தபுராணம் இத்தலத்தில்தான் இயற்றினார். நன்றி, வணக்கம். காஞ்சிபுரம் வரலாற்றை எடுத்து அதனுடைய அருகில் இருக்கக்கூடிய தலங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி, அம்மையப்பர் பேர், தலமரம், அதனுடைய தீர்த்தத்தினுடைய பெயர்கள், பிறகு அங்கே அவதரித்த நாயன்மார்களை பற்றிய செய்திகளை எல்லாம் நல்லா அழகாக எடுத்து சொன்னாங்க. நம்ம டீமில் இந்த திருமுறை பேசுகிறவங்க, திருமுறை பாடுறவங்க, தலைவர்னார் சொல்கிறவங்க, இப்படி 40 பேர் இருக்கிறாங்க. இந்த மாணவர்களோடு சேர்த்து ஒரு தடவை ஒரு நாள் நிகழ்ச்சி நடக்கும். 10 to 4 எல்லாருமே அன்றைக்கு பேசிக்கணும், எல்லாரும் அன்றைக்கி பாடிக்கணும். அப்படி ஒரு பிளான் பண்ண போகிறோம் 6 மாதத்துக்குள்ள. அப்போ என்ன ஆகுதுன்னா 15ங்கிறது 45 பேர் உட்காந்துருவாங்க. நம்மளே ஆடியன்ஸாக இருந்துக்கலாம், நம்மளே நிகழ்ச்சியும் பண்ணிடலாம். அன்றைக்கு நம்ம கையாள வேண்டியது என்னதுன்னா, திருமுறை பாடுறவங்க பாடணும், திருமுறை டாக்டர் சார் சொன்ன மாதிரி எல்லாருமே தெரிஞ்சதை சொல்ல பழகணும். தேவாரம் பேச தயாரில்லைன்னா தலைவரலாறு சொல்லலாம். இப்போ அவங்கெல்லாம் தேவாரம் பேசி தலைவரலாறு சொல்கிறவங்க. இன்னைக்கு நீங்கள் பார்வையாளரை வாங்கன்னு அவங்க கூப்பிடும்போது சும்மா யாரீங்க ஏதோ தலம் பேசணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பேச சொன்னாங்க. குழந்தையம்மாவை அவங்களுக்கு சொன்னால் அவங்க தயாராகலை, பாரதமாத தலைவரலாறு சொல்ல ரெடியாக இருக்காங்க. அதெல்லாமல் பேச வேண்டியவங்க சுமதி, பாக்கியம், சரண்யா, யாரு ஹேமா, 4 பேர் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மணி எத்தனை? 12 போகுது. சரியா டைம் சரியா, நேரம் மிச்சம் மீதியாக இருக்கும். அப்படியே இல்லைனாலும் உணவு அருந்திட்டு என்ன செய்யலாம், பேசலாம். ஒரு 6 மாதத்துக்குள்ள இந்த மாதிரி யோசிங்க. அதாவது நம்ம டீமில் காலையில் 20 பேர், சாயங்காலம் 20 பேர் பேசணும். இப்போ உதாரணமாக இவங்க இருக்காங்கன்னா, சகான அம்மா இருக்காங்கன்னா ஒரு தலைவரலாவது சொல்லலாம். பேசாதவங்கிறது யாருமே இல்லாத அளவுக்கு ஒரு தலைவரலாவது சொல்ல வைக்கலாம். அப்படி ஒன் டே நிகழ்ச்சி. காலையில் 9 டிஃபன் சாப்பிட்டு வந்துடணும். வீட்டில் பக்கமாக எழுதிக்கிட்டு வருவாங்க. பக்கமாக எழுதி உட்காந்து படிச்சிருக்கேன். பேசணும். இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஆமாம், நிறைய எழுதிட்டு போடுவேன். படிக்கணும், அதை பேசணும். ஐயா சொன்னாரு, அம்மா தான் 3 மணிக்கு 4 மணிக்கு எழுப்பி டீ போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப உங்களுடைய தேவைக்கு போது அவங்களுக்கான நேரமும் வேணும். இல்ல நேரம்லாம் இருக்கு. பேச கொடுத்தாங்கன்னா நேரம் பேசுனா என்கிட்ட பேசுறது இல்ல. பக்கத்துல எல்லாம் யார்கிட்டயும் எங்க வீட்டுல இப்ப டாக்டர் சொல்றது ஒன்றும் புதுசு இல்லை. இப்ப எங்க வீட்டுல மகன் போன் பண்ணுவான், என்கிட்ட பேசணும், மருமகிட்ட பேசணும். ஒருத்தர் பேசிட்டு போறது இருந்தாலும் நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும். நான் என்ன செய்வேன்னா, எச்சரிக்கையா முதல்ல நான் பேசிடுவேன். இல்லைன்னா நீங்க பேசிட்டு போனை போடுங்க, நான் கூப்பிட்டுறேன். இல்லைன்னா இவங்க போனுக்காக நம்ம உட்காந்துட்டே இருக்கணும். இது எல்லா வீட்லயும் நடக்கிறது. குற்றம் சொல்லுங்க, ஏன்னா நிர்வாகம் ஃபுல்லா அவங்க தான். அதனால அவங்க தான் எனக்கு எல்லாம் போன் தான் பண்ணுவேன். எங்க குழந்தைங்க, பையன், யாரா எல்லாத்தையும் அவங்க தான் பேசணும். அதனாலதான் இந்த ஆன்மீகம் பண்ண முடியும். நேரத்தை குறைச்சு சொல்றது அதுதான். பேச்ச குறைச்சிடு, சாயந்தரம் படி அப்படின்னு. அப்பதான் ஆன்மீகம் பண்ண முடியும். அடுத்து நம்ம இவங்கள பாரத மாதா தலைவர்களா சொல்றோம்.